ஹாய் நண்பா, மாசம் 1 லட்சத்துக்கும் அதிகமான சேலரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் தற்போது வெளியாயிருக்கு. இதுல 300க்கும் அதிகமான வேகன்சி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷர்ஸ்க்கு சூப்பரான சான்ஸ். சோ எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணி உங்க லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து தான் கொடுத்திருக்காங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான். அண்ட் இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்ல டோட்டலா 145 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மேனேஜர் எலக்ட்ரிக்கல்ல 16 வேகன்சியும், மேனேஜர் பினான்ஸ்ல 34 வேகன்சியும், மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 5 வேகன்சியும், மேனேஜர் ஆர்கிடெக்சர்ல 4 வேகன்சியும், மேனேஜர் லால 2 வேகன்சியும், மேனேஜர் ஃபயர் சர்வீஸ்ல 14 வேகன்சியும், மேனேஜர் ஆபரேஷன்ஸ்ல 28 வேகன்சியும், மேனேஜர் கொமேரிக்கல்ல 9 வேகன்சியும், மேனேஜர் கார்ப்பரேட்டிவ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல 1 வேகன்சியும், மேனேஜர் கார்ப்பரேட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்ல 2 வேகன்சியும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ்ல 36 வேகன்சியும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் லால 6 வேகன்சியும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன்ஸ்ல 79 வேகன்சியும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் சர்வே அண்ட் கேர்டோகிராஃபில 8 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சி எல்லாமே கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. யூஆர்க்கு எத்தனை, இடபிள்யூஎஸ்க்கு எத்தனை, ஓபிசிக்கு எத்தனை, எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 300க்கும் அதிகமான வேகன்சிஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது கிடையாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்காக பேச்சுலர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா சிவில் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 3 வருஷம் ஃபீல்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக பேச்சுலர் டிகிரில பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ரெலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் பினான்ஸ்க்காக மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலைசேஷனா பினான்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோல மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷனா பினான்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் பினான்சியல் அனலிஸ்ட் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ரெலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரில கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது ஐடி முடிச்சிருக்கவங்களும், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஃபுல் டைம் ரெகுலர்ல எம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ரெலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஆர்கிடெக்சர்ல ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கவங்களும், கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ரெலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் லாக்காக ப்ரொஃபஷனல் டிகிரி இன் லா முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஃபயர் சர்வீஸ்க்காக ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரில இன்ஜினியரிங்ல ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஆபரேஷன்ஸ்க்காக கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ரெகுலர்ல எம்பிஏ 2 வருஷம் டியூரேஷன்ல முடிச்சிருக்கவங்களும் அல்லது ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் கொமேரிக்கலுக்காக ஃபுல் டைம் ரெகுலர்ல எம்பிஏ 2 வருஷம் டியூரேஷன்ல முடிச்சிருக்கவங்களும், மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். அல்லது ஃபுல் டைம் ரெகுலர்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். மினிமமா 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் கார்ப்பரேட்டிவ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்காக போஸ்ட் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. மேனேஜர் கார்ப்பரேட்டிவ் கம்யூனிகேஷன்காக ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரில பாத்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், லிட்டரேச்சர் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ்க்காக மாஸ்டர் டிகிரில பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலைசேஷனா பினான்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷனா பினான்ஸ் அல்லது காஸ்ட் அக்கௌண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே எலிஜிபிள் தான். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்
லாக்காக ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபரேஷன்ஸ்க்காக கிராஜுவேட் இன் சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர்ல MBA முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது ஃபுல் டைம் ரெகுலர்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் சர்வே அண்ட் கேர்டோகிராஃபிக்காக பேச்சுலர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா சிவில் முடிச்சிருக்கவங்களும் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது மாஸ்டர் டிகிரியில ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஜியோமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமமா நீங்க பாஸ் ஆயிருந்தாலே போதுமானது. எந்த விதமான மார்க்குமே தேவை கிடையாது. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்காக மினிமமா 32 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 7/9/2026 இருக்கவங்க எலிஜிபிள் தான். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்காக மினிமம் 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 7/9/2026 இருக்கவங்க எலிஜிபிள் தான். ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா SC STல வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBCல வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு 8/8/2026, க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/9/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் வெப்சைட்டான www.ai.aero.in வெப்சைட்ல தெரியப்படுத்துவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா மேனேஜருக்காக 60,000 இருந்து 1,80,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்காக 40,000 இருந்து 1,40,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம PF ESI அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பெனிஃபிட்ஸ் அண்ட் அலவன்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மேனேஜர் ஃபயர் சர்வீஸ்க்காக அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது டிரைவிங் டெஸ்ட், பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட், மேனேஜர் ஏர்போர்ட் ஆபரேஷன், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ்க்காக லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸுமே உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். மேனேஜர் ஃபீல்ட் சர்வீஸ்க்காக வேலிட் பர்மனன்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.ai.aero வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா என்டர் பண்ணி அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. அண்ட் வேலிடான ப்ரூஃப்மே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி கரெக்டான சைஸுக்கு JPG அல்லது JPEG ஃபார்மேட்ல கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.